கன்னடத்து பைங்கிலி என்று அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று காலமானார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி என பல மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலத்தில் 1938ஆம் ஆண்டு பிறந்தார். சரோஜா தேவியின் உண்மை பெயர் ராதா தேவி கவுடா. இவர் பைரப்பா, ருத்ரமா தம்பதிகளுக்கு 4வது மகளாக பிறந்தார். அது மட்டுமின்றி சரோஜா தேவிக்கு PR கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மூலம்தான் சினிமா வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் மகாகவி காளிதாஸ் எனும் கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்றார். இதைத் தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். முதல் படமே இவருக்கு வெற்றி படமாக அமைந்ததால் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல திரைப்படத்தில் நடித்துள்ளார். பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம், அன்பேவா, படகோட்டி, பறக்கும் பாவை என அடுத்தடுத்து வெற்றி படத்தில் நடித்து அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார். இவர் எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களிலும், சிவாஜியுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். இவர்கள் மட்டுமல்லாமல் ஜெமினி கணேசன், SS ராஜேந்திரன், முத்துராமன், AVM ராஜன், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார். அதன் பிறகு தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் சரோஜா தேவி தொடாத உயரமே இல்லை என்றும் கூறலாம். இவரின் நாயகி அவதாரம் முடிந்ததும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வந்தார். இந்த நிலையில் ஒரு நடிகை என்றால் அவருக்கு ஒரு அடைமொழி பெயர் இருக்கும். ஆனால் சரோஜா தேவிக்கு மட்டும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலுமே அடைமொழி பெயர்கள் உண்டு. அபிநய சரஸ்வதி, தெலுங்கு திரையுலகினர் இவரை சலபா சுந்தரி என்றும், கன்னடத்தில் அபிநய காஞ்சனமாலா என்றும், ஹிந்தியில் அபிநய பாரதி என்றும் ரசிகர்கள் அழைப்பார்கள். இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி தமிழ், கன்னட திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்றும் பெருமை பெற்றவர். நடிகை சரோஜா தேவி இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் விருதுகளையும் மாநில அரசுகளின் விருதுகளையும் அள்ளி குவித்தவர். இதுவரை 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ள சரோஜா தேவி கடைசியாக சூர்யாவின் ஆதவன் படத்தில் நடித்திருந்தார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி படங்களில் நடித்த அவர் பெங்களூரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த சில தினங்களாக வயது முதிர்வால் உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தவர் இன்று காலமானார். அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரோஜா தேவியின் மறைவை தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.